வெல்கம் டு குகாஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான் வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் புது புது ரெசிபீஸ் பார்க்கணுமா? அப்போ எங்கள் குகாஸ் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கப் பால். இந்த தயிரும் பாலும் ஒரு அப்படியே அந்த பட்டர் மில்க் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு முட்டையை நல்லா அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர்ஸ் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம ஃப்ரைட் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே அந்த மசாலா பவுடர்ஸ் அண்ட் அந்த தயிர் பால் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி KFC ஸ்டைல் சிக்கன்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சாப்பிட முடியும், வீட்டில் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்மளும் பண்ணலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா விங்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை தை பீஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மிக்சர் கூட இந்த சிக்கன் நல்லா நமக்கு ஊறணும். 1/2 லெமனும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சிக்கனில் அந்த மசாலாஸ் நல்லா இறங்குற அளவுக்கு. லெக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு 3 கட் அதில் பண்ணிக்கணும். கத்தி வச்சு நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணும் போதே மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த மிக்சர் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக வரும். மினிமம் 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரை ஊறலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த மீன்வைல் நான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இதில் அப்படியே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக நான் ஓட்ஸ் பவுடர் பண்ணி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆர் பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த மிக்சரில் இந்த காரம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் அதே மாதிரி வரதுக்கு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இப்போ ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் நம்மளோட சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம கலந்து வச்ச மாவு எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் ஊறின சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ அதில் ஒரு லெக்கை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவில் நல்லா பிரட்டி எடுத்துருங்க. ஈரப்பசையே இல்லாத அளவுக்கு நல்லா நமக்கு பிரட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பிரட்டி எடுக்கணும். இதே மாதிரி நம்ம 3 லெக்குக்கும் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த எண்ணெயில் நான் இப்போ ஒரு லெக்கை ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு மேலே உள்ள பார்ட் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க.
இவ்வளோ சிம்பிளாக வந்து நம்மளால் வீட்டிலையே பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நம்மளும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் அங்கே நம்ம கடையில் வாங்குற மாதிரி இப்படி வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இதை வெளியே எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ மொறு மொறுன்னு. நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எங்கள் குஹாஸ் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.